எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங்ல இருந்தே நெகட்டிவா தான் வந்து இருந்துச்சு. 3.25 வரைக்கும் 24,460 வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது 1% மேல வந்து டவுன் ஆயிருந்தது. நேத்து மாதிரியே கடைசி ஒரு 15 நிமிஷத்துல 150 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் கெயின் ஆயிருக்கு. இதுக்கான காரணம் நம்ம நேத்து வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி செபி வந்து அவங்க புதுசா இன்க்ளூட் பண்ணியிருக்கிற அந்த சிஏஎஸ் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த ஒரு சேஞ்ச் தான். ஸோ இதனால தான் அந்த 150 பாயிண்ட் கெயின் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இல்லைன்னா ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. நாளைக்கு ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து இருக்கு. ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது தெரியும். அந்த மீட்டிங் காரணமாக தான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியுமே 1% மேலே சரிவை வந்து சந்திச்சிருந்தது. அடுத்து ஸ்டாக் வைஸ் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல மூவ்மெண்ட் இருந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்ஐசி தான். எல்ஐசி ஒரு 8% கிட்ட மார்க்கெட்ல இன்னைக்கு சரிவை வந்து சந்திச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக்கை வந்து சேல் பண்ண போறோம், ஆஃபர் ஃபார் சேல் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே ஆஃபர் ஃபார் சேல் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது எல்ஐசியில் எப்போனாலும் வந்து கவர்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணபடியே ஆஃபர் ஃபார் சேல் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான பர்சன்டேஜ் வந்து இந்த ஒரே டைம் வந்து கவர்மெண்ட் வந்து செல் பண்ண போறாங்க. 2.5% வந்து கண்டிப்பா வந்து நாங்க சேல் பண்ண போறோம். கிரீன் ஷூ ஆப்ஷனா 4% வந்து வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா 6.54% வந்து எல்ஐசியில் கவர்மெண்ட் வந்து ஆஃப்லோட் பண்ண போறாங்க. 31,000 கோடி வந்து ரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கான ஆஃபர் ஃபார் சேலுக்கான பிரைஸா பாத்தீங்கன்னா 382 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மண்டே க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து 10% டிஸ்கவுண்ட்ல வந்து இருந்துச்சு. ஸோ இந்த நியூஸ்னால தான் இன்னைக்கு மார்க்கெட்ல எல்ஐசி ஷேர் வந்து ஒரு 8% கிட்ட டவுன் ஆயிருக்கு. பட் கவர்மெண்ட் இதுக்கப்புறம் என்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்பவே நாங்க இந்த அளவுக்கு பெரிய ஆஃபர் ஃபார் சேல் பண்றதுனால அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு எல்ஐசியில் திரும்ப நாங்க ஆஃபர் ஃபார் சேல் வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிபிகேஷனையும் கொடுத்துருக்காங்க. பட் எல்ஐசியோட ஓவரால் ஜேர்னி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓ பிரைஸ் அப்படிங்கிறது 949 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. லிஸ்ட் ஆகும் போதே நெகட்டிவ் தான் வந்து லிஸ்ட் ஆச்சு 875 ரூபா. அதுக்கப்புறம் இந்த வருஷம் மே மாசத்துல 1:1 போனஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பிரைஸ் வந்து 415 ரூபா அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிருந்தது. அங்கிருந்து இப்போ 391 ரூபாய் இருக்கு. ஆஃபர் ஃபார் சேலா 382 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா இப்போ வரைக்குமே இதில் இன்வெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் ரிட்டர்னாக தான் வந்து இருந்திருக்கு. நான் இந்த ஷேர்ல ஐபிஓ வந்து அப்ளை பண்ணல. இப்போ வரைக்கும் எந்த ஷேரும் வந்து பையும் வந்து பண்ணல. பட் இந்த வருஷம் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல ஆஃபர் ஃபார் சேல் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு, நாம கொஞ்சம் என்கேஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து நினைக்கிறாங்க. இந்த 2026 மட்டுமே இப்ப வரைக்கும் 25,500 கோடி கிட்ட ரைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த எல்ஐசியும் சேர்த்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கும் மேல இந்த வருஷம் மார்க்கெட்ல கவர்மெண்ட்டுமே அவங்களோட ஸ்டேக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெல், கோல் இந்தியா, ஐஆர்எஃப்சி, என்எஸ்பிசி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இங்க எல்லாத்துலயுமே கவர்மெண்ட் வந்து ஸ்டேக் வந்து வித்திருந்தாங்க. பட் இவங்க வித்ததுக்கு அப்புறம் பெல்ல மட்டும்தான் பிரைஸ் அப்படிங்கிறது ஆஃபர் ஃபார் சேலை விட 62% மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற எந்த ஸ்டாக்லயுமே அவங்களோட ஆஃபர் ஃபார் சேலுக்கு அப்புறம் ஃப்ளோர் பிரைஸை விட அதிகமான மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. ஐஆர்எஃப்சி நெகட்டிவ் தான் வந்து போயிருக்கு. ஸோ தொடர்ந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை வந்து என்கேஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா டெபாசிட்ஸை வந்து மொபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸை வந்து நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்னு மேக்ஸ் ஃபார் சீனியர்ஸ், ரெண்டாவது மேக்ஸ் ஃபார் ஹெர் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே உமன் அண்ட் சீனியர் பீப்புள் இந்த 2 பேரை டார்கெட் பண்ணி வந்து இந்த ஸ்கீம் வந்து டெவலப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுல நீங்க நார்மலா இருக்கிற மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுக்குவீங்க. இதுல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு டைலர்டா பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சைபர் ஃப்ராட்ல இருந்து ஒரு கவர் இருக்கு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் லான்ச் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு சில கம்பெனிஸோட கிரெடிட் கார்டு வச்சிருந்தா நீங்க அதை ஆக்சஸ் பண்ணலாமோ அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருந்தாவே வந்து ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஹெல்த் செக்அப் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோ ஸ்வாப் அடிப்படையில் ஹையர் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இதுல போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பேங்க் வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசனோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் 2036 பை பார்த்தோம்னா
230 மில்லியன், அதாவது 2.3 கோடியா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் பாப்புலேஷன் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15% மக்கள் வந்து சீனியர் சிட்டிசனா வந்து இருப்பாங்க. ஸோ அதை வந்து என்கேஷ் பண்ணிக்கணும், அவங்க ரிட்டையர்மெண்ட் அப்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரியான ஸ்பெஷல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறதன் மூலமா ஒன்னு மினிமம் பேலன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அது மட்டும் இல்லாம சார்ஜஸ்மே வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது பேங்க்குக்கு நல்ல ஒரு லோ டெபாசிட்ஸும் கிடைக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். அதே தான் உமனுக்கு இப்போ வரைக்குமே ஒட்டுமொத்த பேங்க் அக்கௌண்ட்ல 40% கிட்ட அவங்க வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஓவரால் டெபாசிட்ஸ்லயுமே அவங்க 40% டெபாசிட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு செக்டாரையுமே நாங்க அட்ரஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி HDFC பேங்க் வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஷேர் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாசமா ஒரு 8% கிட்ட டிராப் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் இந்த பேங்கோட Q1 ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருந்தது. நெட் ப்ராஃபிட் 5% தான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 19,000 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படிங்கிறது 6.7% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதே சமயத்துல ஷேர் வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி 800 ரூபாய்க்கு மேல வந்து இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து கரெக்ட் ஆகி 742 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து 3.26% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லோன் டு LDR ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது 96.53% இருக்கு. இது லாஸ்ட் குவார்டர்ல 94.6 இருந்துச்சு. ஸோ அங்க ஒரு 2.5% ஹை அப்படிங்கிறது LDR ரேஷியோலையுமே நடந்திருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் நம்ம முன்னாடி வீடியோஸ்லேயே பேசின மாதிரி HDFC பேங்க்கையும் அவங்க மெர்ஜ் பண்ணாங்க. அப்ப அந்த பேரண்ட் கம்பெனில இருந்த பேட் இன்ஃப்ரா லோன்ஸ் அப்படிங்கிறது இந்த புக்கோட வந்து மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இந்த மெர்ஜருக்கு அப்புறம் தான் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து மோசமா வந்துட்டு இருக்கு, ஷேரையுமே வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து ஆகலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வெயிட் பண்ண முடியும். ஒரு நல்ல growth இருக்கிற ஒரு பேங்க் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய பேங்கா வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பேங்கிங் அப்படிங்கிறதும் இப்பவுமே நம்ம கொஞ்சம் அண்டர் பேங்காக தான் இருக்கும். வரும் காலங்களில் நிறைய பேர் வந்து ஃபார்மலா பேங்கிங் குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த ஷேர்ல இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்க்குறேன். நான் 700 ரூபாயில இருந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சேன், 800 ரூபாய்க்கு மேலே போகும்போது அக்குமுலேட் பண்ணேன். இப்போ இந்த 742 அப்படிங்கிறது நல்ல ஒரு அக்குமுலேஷன் தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து தங்கமயில்ல இன்னைக்கு ஒரு பிசினஸ் அப்டேட் வந்து வந்திருந்தது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 3 நாள்ல மட்டுமே நாங்க 344 கோடி வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் ஆடிப்பெருக்குல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது லாஸ்டோட கம்பேர் பண்ணும்போது 100%க்கும் மேல இந்த 3 நாள்ல எங்க சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன அப்டேட் வேணா கொடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கும் இந்த ஷேரை 5% லோயர் செக்யூர்ல தான் வந்து வச்சிருக்கு. ஒரே மாசத்துல ஒரு பயங்கரமான சரிவை தங்கமயில் வந்து சந்திச்சிருக்கு. ஒரு ஹை வேல்யூ ஸ்டாக் ஒரே ஒரு சின்ன பேட் ரிசல்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 7,000 ரூபாய்க்கு மேல இருந்த ஷேர் Q1 அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் 10% 15% நெகட்டிவ் லூப்ல மாட்டி இப்பயும் 5% வந்து செல் ஆஃப் தான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. 4,700 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்காங்க. பட் இப்பவுமே இதுல எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இல்லை, இங்க இருந்து இன்னும் வந்து சரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ஏத்தர் எனர்ஜி வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ Q1 ரிசல்ட்ஸ்ல ரெவன்யூ வந்து 100%க்கு மேல அப்பா இருக்கு. ஏன்னா இந்த வண்டியோட டிமாண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு, அவங்களோட கெப்பாசிட்டியும் மீறி கஸ்டமர் சைடு வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்பவுமே கம்பெனி வந்து ஒரு 51 கோடி வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ் வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. இந்த குவார்டர்ல மட்டுமே 83,173 வெஹிக்கிள் வந்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க. என்கிட்ட இந்த ஷேர் வந்து கிடையாது. பட் ஆனால் ஒரு வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபாயில இருந்த ஷேர் இப்போ 1,500 ரூபாய் கிட்ட வந்து போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாள்ல 14% கிட்ட இந்த ஷேர் வந்து ஏறி இருக்கு. பட் இந்த ஏத்தர் எனர்ஜில வந்து ஹீரோ மோட்டார் கார் 30% ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. நான் ஹீரோ மோட்டார் கார் இப்போ வந்து பை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இந்த ஏத்தர் எனர்ஜில வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா பார்க்கல. கம்பேரிட்டிவ்லி ஹீரோ மோட்டார் கார்ல கொஞ்சம் வேல்யூவேஷன் அடிப்படையில் கொஞ்சம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் US FDA கிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்தோஸ் சயனின் கிரீன் அப்படின்னு ஒரு டயக்னோஸ்டிக் டை. அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் உறுப்புகள் வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு அறியறதுக்காக வந்து யூஸ் பண்ற விஷயம். ஸோ இதுக்கு 180 நாள் எக்ஸ்க்ளூசிவிட்டியோட ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறது ஜைடஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ஷேர் வந்து பிளாட்டா தான் இருந்துச்சு. கடந்த ஒரு மாசத்துக்கு மேல இந்த 1100 1050 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 900 ரூபாய் இருக்கும்போது இந்த ஷேர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த 1100 ரூபாயிலுமே வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட் லெவலில் தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்ல என்னோட ஒரு பாயிண்டா இருக்கு.
அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா. இந்த ஷேர் வந்து டிவிடெண்டுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த குவார்டர்ல அவங்க ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல 244 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணவங்க இந்த குவார்டர் 350 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆன் இயர் 25% வந்து அப் ஆயிருக்கு. எபிட்டா 41% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸோட சேர்த்து இன்டரிம் டிவிடெண்டா 6.25 பர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 11, 2020. இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு 1% கிட்ட அப்பாகி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த ரிசல்ட்னால வரும் நாட்களில் கொஞ்சம் ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ நான் வந்து அக்குமுலேட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். டேட்டா சென்டர் கூலிங்கில் இவங்க ஏதாவது ஒரு அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஹீரோ மோட்டர் கார்ப் நம்ம ஏத்துல டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. பட் அனலிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெவன்யூ வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட்டுமே 12% கிட்ட அப் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல தான் ரிசல்ட்டுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 1 வீக்ல நல்லாவே இந்த ஷேர்ல ஒரு கெயின் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கு. ஒரு 8% கிட்ட ஷேர் வந்து ஏறிடுச்சு. ஸோ நான் வந்து 4800 அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். இப்போ அது எங்கேயோ போய் 5500 ரூபாய் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் பிரீமியம் மோட்டார் சைக்கிள்ஸ்ல வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டாக்டர் ரெட்டி Q1 ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல சரிவிலேயே வந்து இருந்து அதே லெவல்லே வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டிஸ் அக்குமுலேட் பண்ணேன். வாரம் வாரம் இந்த குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் ரெட்டியில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க அமெரிக்காவில் சுகமா டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனோட ஜெனரிக் மெடிசனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா ஆப்ரேஷன்லாம் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா வந்து கொடுப்பாங்கல்ல. ஸோ அதோட ரிவர்சல் மெடிசின் தான் வந்து இந்த இன்ஜெக்ஷன். ஸோ இதோட ஜெனரிக் வெர்ஷன் மூலமா இந்த செக்மெண்ட்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வந்து அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா நான் வந்து பார்க்குறேன். அடுத்து IEX ஷேர்ல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. இந்த ஷேர் தொடர்ந்து சரிவிலே வந்து இருந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணம் மார்க்கெட்ல வந்து டீகப்ளிங் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல IEX கம்பெனி வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த சேலஞ்ச் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து மார்க்கெட் கப்ளிங்கான ரெகுலேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல் கொடுத்துட்டாங்க. அடுத்து நாளைக்கு RBIயோட MPC மீட்டிங் இருக்கு. இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாலும் வரும் நாட்கள்ல 50ல இருந்து 75 பேசிஸ் பாயிண்ட் அதாவது 3/4 பாயிண்ட் கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துனாங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஹோம் லோன் வந்து ஃப்ளோட்டிங் ரேட்ல வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு EMI வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்து ITCல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க அந்த செஞ்சுரி பல்ப் அப்படிங்கிற கம்பெனி வந்து அக்விசிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதன் மூலமா பேப்பர் பிசினஸ்ல எங்களோட ஸ்கேலை வந்து நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்து சன்ஃபார்மா வந்து கண் சிகிச்சை சார்ந்து ஒரு 11 ப்ராடக்ட் அதாவது டிராப்ஸை வந்து மார்க்கெட்ல இருந்து வாலண்டரியா வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க. அதுல குவாலிட்டியில ஒரு சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நாங்களே வந்து இதை வாலண்டரியா வந்து ரீகால் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சன்ஃபார்மா வந்து சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்த Q1ல இந்தியா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிமாண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. ஏன்னா கம்பெனிஸோட ரெவன்யூ அப்படிங்கிறது நல்லா க்ரோ ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. அதுக்கான காரணம் இந்த போர் பதற்ற சூழ்நிலை, அப்புறம் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ஹையா இருந்ததுனால இன்புட் காஸ்ட் அப்படிங்கிறது எல்லா சைடுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த Q1 ரிசல்ட்ஸ்ல கம்பெனிஸ்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. பட் இருந்தாலும் இந்த குவார்டர்ல இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் நிறைய கம்பெனியில வந்து திரும்ப அவங்களோட ஷேர்ஸை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க பார்வையில வேல்யூவேஷன்ல கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் ஒரு 1 இயரா டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ் தொடர்ந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த குவார்டர்ல ஓரளவுக்கு ப்ரமோட்டர்ஸ் வந்து பெரிய கம்பெனிகள்ல பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க. ஒரு செபி ரிசர்ச் ரேட்டை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.